ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேப்சர் மை ஒர்க். இன்றைக்கி நாம் ஆட்டுக்கால் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல ஆட்டுக்கால் சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: குக்கரில் நான் கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு சீரகம், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், தக்காளி, மஞ்சத்தூள், ஆட்டுக்கால், உப்பு போட்டு நல்லா விசில் வச்சு வேக வச்சுருங்க. நல்லா ஆட்டுக்கால் வெந்ததுக்கப்புறம் சூப் தனியாகவும் ஆட்டுக்கால் தனியாகவும் செப்பரேட்டாக எடுத்துக்கோங்க. இப்போது நான் அதில் ஒரு கிண்ணம் துவரப்பருப்பு சேர்த்துக்கிறேன். துவரப்பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் 2 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க 1 கப் ஃபுல்லாக. அதுக்கப்புறம் தக்காளி 1 கப், மஞ்சத்தூள் கொஞ்சம், அதுக்கப்புறம் 3 ஸ்பூன் சாம்பார் மிளகாத்தூள் வீட்டில் நம்ம அரைச்சி வச்சுருப்போம், இல்லாட்டி கடையிலையும் கிடைக்கும், அதை வாங்கி நீங்கள் போட்டுக்கோங்க. அப்புறம் தனி மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தனியாத்தூள் 1 டீஸ்பூன். எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நல்லா லைட்டாக இப்போ தான் கொதிக்க ஆரம்பிக்குது. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஆட்டுக்கால் குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த நேரத்தில் நான் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கிறேன். அப்புறம் குழம்பு புளிப்புக்கு புளி கொஞ்சம் ஊற வச்சு இருந்தேன், அதை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம குழம்பு சூப்பராக கொதிச்சிட்ருக்கு. இந்த கொதிக்கிற நேரத்தில் நான் குக்கரை மூடிடுறேன். ஒரு 3 விசில் அப்புறமா திறந்து பாருங்கள், நல்லா வெந்திருக்கும். 3 விசில்ஸ் அப்புறமா நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். குழம்புல போட்ட பருப்புலாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ லாஸ்ட்டாக தாளிக்கிறதுக்கு நான் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகிட்டோம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நான் இதில் கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சீரகமும் சோம்பும் சேர்த்துக்கிறேன். கூடவே கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அப்புறம் நான் லாஸ்ட்டாக பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துட்டு இதை அப்படியே எடுத்து நம்ம குழம்புல ஊற்றிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சுவையான ஆட்டுக்கால் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆட்டுக்கால் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் ஒரு வீடியோக்கும் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.